அறுபடை வீடுகளில் முதலாம் படை வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குடமுழுக்காவிற்கான யாகசாலை மண்டப முகூர்த்தக்கால் நடும் விழா தற்போது கோலாகலமாக தொடங்கியிருக்கிறது. பக்தி முழக்கத்துடன், அரோகரா முழக்கத்துடன் அனைவரும் அங்கு இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்கள் மற்றும் பக்தர்கள் குடமுழுக்கு முகூர்த்தக்கால் நடும் விழாவினை அங்கு இருக்கக்கூடிய சூழலை பார்த்து வருகிறோம். விவரங்களை கூடுதலாக வழங்க மதுரை செய்தியாளர் அருண் இணைப்பில். விவரம் சொல்லலாம் அருண். கோபாலகிருஷ்ணன் தமிழ் கடவுளின் முருகனினுடைய அறுபடை வீடுகளில் முதற்படை வீடாக விளங்கக்கூடிய திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடந்த 2011ஆம் ஆண்டில் ஜூன் மாதம் 6ஆம் தேதி பூச நட்சத்திரத்தில் மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. தற்போது இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்று 12 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வரக்கூடிய நிலையில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆகம விதிக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகமானது நடத்தப்பட வேண்டும். இதனால் கும்பாபிஷேகம் நடைபெறாமல் இருந்து வந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் இந்த ஆண்டு திருப்பரங்குன்றம் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடத்திட பக்தர்கள் கோரிக்கை வைத்து வந்த நிலையில் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் கும்பாபிஷேகம் நடத்திட பணிகளானது மேற்கொள்ளப்பட்டது. ஜூலை 14ஆம் தேதி அதிகாலை 5:25 மணி முதல் 6:10 மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் நடத்த கோவில் நிர்வாகம் சார்பில் திட்டமிடப்பட்டிருந்தது. அதன்படி கும்பாபிஷேக நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக யாகசாலை மண்டபம் அமைப்பதற்கான முகூர்த்தக்கால் நடும் விழா இன்று நடைபெற்றிருக்கிறது. முன்னதாக கோவில் உற்சவ மண்டபத்தில் இருக்கக்கூடிய முகூர்த்த காலுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் சிறப்பு ஆராதனைகளானது செய்யப்பட்டது. தொடர்ந்து முகூர்த்த காலை சுமந்து வந்த கோவில் வளாகத்தைச் சேர்ந்த பணியாற்றக்கூடிய நபர்கள் மற்றும் சிவாச்சாரியர்கள் கோவில் வளாகத்தை சுற்றி வந்து கோவில் கந்த சஷ்டி மண்டபத்தில் அருகே இருக்கக்கூடிய யாகசாலை மண்டபம் அமையும் இடத்தில் நவதானியம் மற்றும் பால் ஊற்றப்பட்டு மேலதாளங்கள் முழங்க அரோகரா கோஷத்துடன் முகூர்த்தக்கால் நடும் விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து முகூர்த்த காலுக்கு சிறப்பு ஆராதனையானது செய்யப்பட்ட நிலையில் யாகசாலை மண்டபம் அமைக்கப்பட்ட பின்னர் ஜூலை 10ஆம் தேதி முதல் ஜூலை 13ஆம் தேதி முதல் காலை யாகசாலை பூஜைகளானது நடத்தப்பட்டு 14ஆம் தேதி அதிகாலை மகா கும்பாபிஷேகம் நடத்தப்படும் என கோவில் நிர்வாகம் சார்பில் துணை ஆணையர் சூரிய நாராயணன் சார்பில் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோபாலகிருஷ்ணன். நன்றி அருண், விவரங்களுக்கு நன்றி.